வணக்கம் children, welcome to Academy of Excellence. நம்ம class 12 chapter பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chapter 1 reproduction in organism. So நம்ம சேனலை இதுவரைக்கும் subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். Each and every organism can live only for certain period of time. So ஒவ்வொரு organism வந்துட்டு சில காலம் வரைக்கும் தான் உயிரோட இருக்கும். அந்த காலத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படினா the period from birth to the natural death of an organism represent its lifespan. இது நம்ம lifespan நம்ம சொல்றோம். அதாவது எந்த ஒரு ஆர்கானிசமும் பிறந்ததுல இருந்து அது நேச்சுரலா டெத் ஆகுற வரைக்கும் இருக்கிற டைம் பீரியட் நம்ம என்ன சொல்றோம்னா லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்றோம். The period from birth to the natural death of an organism represent its lifespan. Lifespans of a few organisms are given in figure 1.1. Several other organisms are drawn from for which you should find out their lifespan and write. In the tabular காலத்துல நம்ம வந்துட்டு you have to fill. Examine the lifespan of organism represented in the figure 1.1. Isn't both interesting and intriguing to note that it may be as short as a few days or as long as few thousand years. So சில ஆர்கானிசம் பாத்தீங்க அப்படின்னா few days மட்டும்தான் வந்துட்டு உயிரோடு இருக்கும். சில ஆர்கானிசம் பாத்தீங்கன்னா thousands of years வந்து கூட உயிரோடு இருக்கிறதுக்கு நமக்கு இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் டு நோ எந்த ஆர்கானிசம் வந்து எவ்வளோ நாள் வந்து அலைவா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் நம்மளை வந்துட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு டாபிக் தான் இது. பிட்வீன் தீஸ் டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆர் த லைஃப் ஸ்பேன்ஸ் ஆஃப் மோஸ்ட் அதர் லிவிங் ஆர்கானிசம். ஸோ இந்த ரெண்டு லைஃப் ஸ்பேன் கிடையாது, சில நாட்கள் மட்டுமே வாழக்கூடிய சில உயிரினங்கள் இருக்கு, பல ஆயிரம் அதாவது சில ஆயிரம் வருஷங்கள் கூட இருக்கக்கூடிய உயிரினங்களும் இருக்கு. இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல தான் பார்த்தீங்கன்னா மற்ற உயிரினங்களுடைய லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ பிட்வீன் தீஸ் டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆர் த லைஃப் ஸ்பேன்ஸ் ஆஃப் மோஸ்ட் அதர் லிவிங் ஆர்கானிசம். You may note that lifespans of organisms are not necessarily correlated with their sizes. The sizes of crows and parrots are not very different, yet their lifespans show wide difference. இப்போ வந்துட்டு லைஃப் ஸ்பேனுக்கும் சைஸ் ஆஃப் த ஆர்கானிசம் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து க்ரோவை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, பேரட் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரே சைஸில் தான் இருக்கும். பட் அவங்களோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரி ஆகுது. ஸோ யூ மே நோட் தட் லைஃப் ஸ்பேன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் ஆர் நாட் நெசசரிலி correlated with their sizes. The sizes of crows and parrots are not very different, yet their lifespan show wide difference. Similarly, a mango tree has a much shorter lifespan as compared to peepal tree. இப்போ நீங்க peepal treeவும் mango tree நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா mango treeயோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும், peepal tree வந்துட்டு கொஞ்சம் லாங்கர் லைஃப் ஸ்பேன் அதுக்கு இருக்கு. ஸோ whatever be the lifespan, death of every individual organism is a certainty. ஸோ எந்த ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி, என்ன டைம் லைஃப் ஸ்பேனாக இருந்தாலும் சரி, டெத் அப்படிங்கிறது வந்து இன்எவிட்டபிள். ஸோ நம்மளால் தவிர்க்க முடியாதது. தட் இஸ் நோ இண்டிவிஜுவல் இஸ் இம்மார்டல் எக்ஸப்ட் சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம். ஸோ எக்ஸப்ட் சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம் தவிர டெத் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் inevitable. So why do we say there is no natural death in single celled organism? This is very important. Why do we say there is no natural death in single celled organism? So given this reality, have you ever wondered how vast number of plant and animal species have existed on earth for several thousand years? So இதுதான் நம்மளுடைய ரியாலிட்டி அப்படிங்கிறது. So there must be some process in living organism that ensure this continuity. So பல காலங்கள் வாழணும் அப்படின்னாலும் அதுக்கு சில ப்ராசஸஸ் அதனுடைய பாடியில் நடக்கணும். Yes, we are talking about reproduction, something that we take for granted. So reproduction பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். வாங்க டாபிக்குள்ள நம்ம போகலாம். இந்த ஃபிகர் தான் we have to find and we have to fill this. So reproduction is defined as a biological process. Reproduction அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா it is a biological process in which an organism gives rise to young ones. அதாவது offspring கொடுக்குது. ஓகேவா? The offspring grow, mature and in turn produce new offspring. ஸோ அந்த ஆஃப்ஸ்ப்ரிங் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வளருது, மெச்சூர் ஆகுது, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் அதனுடைய ஆஃப்ஸ்ப்ரிங்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. தட் இஸ் அ சைக்கிள் ஆஃப் பர்த், growth and death. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைக்கிள் நடக்குது. ஒரு ஆர்கானிசம் வந்து பிறக்குது, வளருது, இறக்குது. ஸோ அது இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஆஃப்ஸ்ப்ரிங்கை ஃபார்ம் பண்ணிட்டு வந்து அது இறக்குது. ஸோ ரீப்ரொடக்ஷன் எனேபிள் திஸ் கண்டினியூட்டி ஆஃப் த ஸ்பீஷஸ் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன். ஒவ்வொரு தலைமுறைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது தான் அதனுடைய தலைமுறையை வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ யூ வில் ஸ்டடி லேட்டர் இன் சாப்டர் 5 principles of inheritance and variation, how genetic variation is created and inherited during reproduction. So நம்ம chapter 5 வந்து இந்த genetic variation அப்படிங்கிறது எப்படி வந்துட்டு ஒவ்வொரு தலைமுறைக்கு வந்து அது கடத்தப்படுது அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம்.
there is a large diversity in the biological world, and each organism has evolved its own mechanism to multiply and produce offspring. So நம்மளுடைய biodiversity பார்த்தீங்கன்னா it is vast. millions of organism வந்து இந்த earthல இருக்கு. ஒவ்வொரு ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு செப்பரேட் மெக்கானிசம் வந்துட்டு அதனுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. தி ஆர்கானிசம்ஸ் ஹேபிடேட், its internal physiology and several other factors are collectively responsible for how it reproduces. அப்போ reproduction வந்து எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்கானிசத்துடைய ஹேபிடேட், அது வந்து எங்கே வசிக்குது, அதனுடைய இன்டர்னல் ஃபிசியாலஜி என்ன, அப்புறம் இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு இன்வால்வ் ஆகிருக்கு. இதில் கலெக்டிவாக சேர்ந்து தான் நமக்கு வந்துட்டு ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பாசிபிளாக ஆக்குது ஆக்சுவலாக. Based on whether there is a participation of one organism or two in the process of reproduction, it is of two types. So ஒரு ஆர்கானிசம் இன்வால்வ் ஆகுதா இல்லை டூ ஆர்கானிசம் இன்வால்வ் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு டூ டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்கு. When offspring is produced by a single parent with or without the involvement of gamete formation, the reproduction is asexual. நமக்கு வந்து இப்போ two kinds of reproduction இருக்கு நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து asexual, the another one is asexual reproduction. இப்போ asexual reproductionல பார்த்தீங்கன்னா when offspring is produced by a single parent, ஒரு parent மட்டும் தான் இன்வால்வ் ஆகும், with or without the involvement of gamete formation. gamete formation வந்துட்டு நடந்தாலும் நடக்கலாம், நடக்கலனாலும் கிடையாது. Okay, the reproduction is asexual when two parents, the opposite sex, male female and the மாதிரி participate in the reproductive process and also involve fusion of male and female gamete, it is called sexual reproduction. So sexual reproduction என்ன அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா when two parents opposite sex இருக்கணும், male and female இருக்கும், participate in the reproductive process and also involve fusion, ரெண்டும் இணைஞ்சு நமக்கு கேமெட்டை ஃபார்ம் பண்ணும், ஃபீமேல் கேமெட்டை ஃபார்ம் பண்ணி நமக்கு ஜைகோட் ஃபார்ம் பண்ணுது. இதுதான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் நடக்குது. நம்ம இதை நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படி நம்ம சொல்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் வில் see about asexual reproduction. So in this method a single individual parent is capable of producing offspring. இது வந்து ஒரு parent மட்டுமே பார்த்தீங்கன்னா it is capable, அதனால வந்துட்டு offspring produce பண்ண முடியும். As a result, the offspring that are produced are not only identical to one another but are also exact copies of their parent. So இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது சிங்கிள் பேரண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய offspring பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பேரண்ட் மாதிரியே இருக்கும் and copies of their parent and also exact copies of the parent and identical-ஆ இருக்கும். Okay, so are these offspring likely to be genetically identical or different? அப்போ இந்த offspring எல்லாம் ஜெனட்டிக்கலாகவும் ஐடென்டிக்கலாக இருக்குமா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? ஸோ திஸ் இஸ் அ கொஸ்டின் மார்க். வில் ஃபைண்ட் த ஆன்சர் லேட்டர். த டேர்ம் க்ளோன் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் சச் மார்ஃபலாஜிக்கலி அண்ட் ஜெனட்டிக்கலி சிமிலர் இண்டிவிஜுவல். அப்போ க்ளோன் அப்படிங்கிறது என்னன்னா மார்ஃபலாஜிக்கலாகவும் ஜெனட்டிக்கலாகவும் சிமிலராக இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் நம்ம என்ன சொல்கிறோம்னா க்ளோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாம இங்கே நமக்கு வந்துட்டு செல் டிவிஷன் இன் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், பட்டிங் இன் ஈஸ்டில் வந்துட்டு பட்டிங் எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகர் பார்த்தீங்க பி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிகர் பியில் நமக்கு பைனரி ஃபிஷன் இன் அமீபா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் அஸ் see how widespread asexual reproduction is among different group of organisms. ஸோ இந்த asexual reproduction வந்து எவ்வளோ widespread-ஆக இருக்குது அப்படிங்கிறத சில group of organism நம்ம பார்க்க போகிறோம். asexual reproduction is common among single-celled organisms. ஸோ இந்த asexual reproduction அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா single-celled organism ரொம்ப காமனாக இருக்குது and in plants and animals with relatively simple organization. இப்போ பிளான்ஸ்லையும் சரி அனிமல்ஸ்லையும் சரி ரொம்ப சிம்பிள் ஃபார்மில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த asexual reproduction தான் வந்து நடக்குது. இன் ப்ரோட்டிஸ்ட் அண்ட் மொனேரன்ஸ் நமக்கு தெரியும், ப்ரோட்டிஸ்டில் தான் நம்மளுடைய அமீபா இருக்குது, மொனேரன்ஸில் பாக்டீரியா எல்லாமே அது இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. The organism or the parent cell divides into two to give rise to new individual. ஸோ இந்த ப்ரோட்டிஸ்ட்லையும் மொனேரன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல் பார்த்தீங்கன்னா it divides into two. இந்த ஈச் செல் வந்து act as a separate individual. Thus in this organism cell division is itself a mode of reproduction. அப்போ இந்த மாதிரி ஆர்கானிசத்தில் செல் டிவிஷன் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் தான். ஸோ மெனி சிங்கிள் செல்டு ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் பை பைனரி ஃபிஷன். இப்போ நிறைய சிங்கிள் செல்டு ஆர்கானிசம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தே ரீப்ரொடியூஸ் பை பைனரி ஃபிஷன். ஸோ வேர் செல்ஸ் டிவைட்ஸ் இன்டு டூ ஹாஃப்ஸ் அண்ட் ஈச் ரேப்பிட்லி க்ரோஸ் இன்டு அன் அடல்ட். அமீபாலாம் பார்த்தீங்க அப்படின்னா பைனரி ஃபிஷன் ஃபாலோ பண்ணுது. சிங்கிள் செல் பார்த்தீங்கன்னா டிவைட்ஸ் இன்டு டூ ஈக்குவல் ஹாஃப்ஸாக டிவைட் ஆகும். அந்த டூ ஈக்குவல் ஹாஃப்ஸும் சீக்கிரமாக வளர்ந்து அடல்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது.
In yeast, the division is unequal and small buds are produced that remain attached initially to the parent cell, which eventually get separated and mature into new yeast organism cells. இதே yeastல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு unequal division is unequal. அதாவது அமீபால வந்துட்டு ஈக்குவலாக டிவைட் ஆச்சு, பட் ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அன்ஈக்குவலாக டிவைட் ஆகுது. அது வந்து ஸ்மால் பட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பட்டு பார்த்தீங்கன்னா பேரண்டோட வந்துட்டு ரிமைன் அட்டாச், இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆகிட்டு இருக்கும். தென் லேட்டராக பேரண்ட் கிட்ட இருந்து செப்பரேட் ஆகிட்டு செப்பரேட் இண்டிவிஜுவல் வந்து ஆக்ட் பண்ண தொடங்குது நமக்கு. ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் த கிங்டம் ஃபஞ்சை அண்ட் சிம்பிள் பிளான்ட்ஸ் சச் as algae reproduce through special asexual reproductive structure. The most common of these structure are zoospore that usually are microscopic motile structure. So kingdom fungi நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, சிம்பிள் plant algae நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இது ஸ்பெஷல் asexual reproductive structure இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா formation of zoospore. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து மைக்ரோஸ்கோபிக் மொட்டைல் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதர் காமன் asexual reproductive structures are conidia. இப்போ பெனிசிலியம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொனிடியா ஃபார்மேஷன் இருக்குது, ஹைட்ரல வந்து பட்டிங் ஃபார்மேஷன் இருக்குது, ஸ்பாஞ்சஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெம்யூல் ஃபார்மேஷன் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு அதர் asexual reproductive structure வந்துட்டு சில ஆர்கானிசத்துக்கு நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்ட்ரக்சர் ஆர் கொனிடியா, பெனிசியத்தில் கொனிடியா, தென் ஹைட்ரல வந்து பட்ஸ் இருக்குது, தென் ஸ்பாஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெம்யூல்ஸ் இருக்குது. ஸோ யூ ஹாவ் லேர்ன்ட் அபவுட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் இன் கிளாஸ் 11. நம்ம கிளாஸ் 11 நம்ம பார்த்துருக்கோம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வாட் டு யூ திங்க், இஸ் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஆல்சோ எ டைப் ஆஃப் asexual reproduction? Why do you say so? So is the term clone applicable to the offspring formed by vegetative reproduction? So while in animals and other simple organisms the term asexual is used unambiguously, in plants the term vegetative reproduction is frequently used. இப்போ நம்ம அனிமல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா asexual reproduction அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம் சிம்பிள் ஆர்கானிசத்துக்கு. இன் பிளான்ட்டில் வந்துட்டு the term vegetative reproduction அப்படிங்கிறது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். In plant, the units of vegetative repropagation such as runner, rhizome, sucker, tuber, offset, bulb are all capable of giving rise to new offspring. அதாவது பிளான்ட்ல நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் பார்த்தீங்கன்னா ரன்னர்னு நம்ம ஒரு டைப் இருக்குது, ரைசோம்னு நம்ம சொல்கிறோம், சக்கர் இருக்குது, டியூபர், ஆஃப்செட், பல்ப், இதெல்லாம் வந்துட்டு ஆல் கேப்பபிள் ஆஃப் கிவ் ரைஸ் டு நியூ இண்டிவிஜுவல். ஸோ தீஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் கால்ட் வெஜிடேட்டிவ் ப்ராபக்யூல்ஸ். நம்ம இது என்ன சொல்கிறோம்னா வெஜிடேட்டிவ் ப்ராபக்யூல்ஸ் நம்ம சொல்கிறோம். Obviously, since the formation of this structure does not involve two parents, the process involved is asexual. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரீப்ரொடக்ஷனில் வந்துட்டு டூ பேரண்ட் வந்து இன்வால்வ் ஆகிறது கிடையாது. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்னா asexual reproduction நம்ம சொல்கிறோம். The process involved is asexual. Okay. So you must have heard about the scourge of the water bodies or about the terror of Bengal. So this is nothing but the aquatic plant water hyacinth, which is one of the most invasive weeds found growing wherever there is a standing water. So இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது water hyacinth, so which is one of the most invasive weed growing wherever there is a standing. எங்கெல்லாம் வந்து வாட்டர் ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும் அங்கெல்லாம் நம்ம இந்த வாட்டர் ஹயாசின்த்தை பார்க்கலாம். இது நம்ம வந்துட்டு ஐகார்னியா பிளான்ட் நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா, இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெரர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஆக்சுவலி ட்ராஸ் ஆக்சிஜன் ஃப்ரம் த வாட்டர். வாட்டர்லேருந்து எல்லா ஆக்சிஜனையும் எடுத்துக்கும், விச் லீட்ஸ் டு டெத் ஆஃப் ஃபிஷஸ். இப்போ வந்து வாட்டர்லேயே அதை லீவ் பண்ணக்கூடிய அக்வாட்டிக் ஆர்கானிசம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதனால் வந்துட்டு இறக்கக்கூடிய நிலை வந்து ஏற்பட்டுருது. ஸோ யூ வில் லேர்ன் மோர் அபவுட் it in chapter 13 and 14. You may find it interesting to know that this plant was introduced in India because of its beautiful flowers and shape of leaves. இந்த லீவ்ஸுக்காகவும் அழகான பர்பிள் கலரில் வந்து இந்த ஃப்ளார் இருக்கும். இதுக்காகவே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. Since it can propagate vegetatively at a phenomenal rate and spread all over the water body in a short period of time, it is very difficult to get rid of them. ஸோ இது பார்த்தீங்கன்னா vegetative reproductionனால சீக்கிரமாக வந்து வாட்டர் பாடியில் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். அண்ட் இதனுடைய ஃபினாமினல் க்ரோத் ரேட்னால இதை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் நமக்கு இருக்குது. ஸோ ஆர் யூ அவேர் ஆஃப் plants like potato, sugarcane, banana, ginger, dahlia are cultivated? So how these plants are cultivated? Like potato, sugarcane, இதெல்லாம் எப்படி கல்டிவேட் பண்ணுறாங்க? Have you seen small plants emerging from the buds called eyes of the potato tuber from the rhizomes of banana and ginger? இப்போ நீங்கள் நம்ம பொட்டேட்டோ வந்துட்டு அது எங்கே அந்த ஐ இருக்கோ நீங்கள் அங்கே கட் பண்ணி நீங்கள் வந்து பிளான்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு நியூ பிளான்ட் வந்து அதுலேருந்து கிடைக்கும் நமக்கு. அதே போல்
பனானா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தண்டு தான் அவங்க கட் பண்ணி வைக்கிறாங்க, ரைசோம் நம்ம சொல்லுவோம், தண்டை கட் பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் பொட்டேட்டோ டியூபர் நம்ம பார்த்தோம். ஜிஞ்சர் எப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன பீஸ் ஆஃப் ஜிஞ்சர் இங்கே கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா we can get new plant. So when you carefully try to determine the site of origin of the new plantlets in the plant listed above, you will notice that they invariably arise from the nodes. அதாவது நம்ம கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணோம் இந்த பிளான்ட், அதாவது இந்த பொட்டேட்டோ ஆகட்டும் இல்லை பனானா ஆகட்டும் ஜிஞ்சர் ஆகட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக நோட் பண்ணோம் அப்படின்னா எங்கேருந்து நியூ பிளான்ட்லர்ஸ் வந்து அரைஸ் ஆகுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நோடு ரீஜன்ல இருந்து, ஆக்சுவலாக from the nodes present in the modified stems of this plant. இந்த பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா modified stemக்கு எக்ஸாம்பிள். இந்த modified stemல node regionல இருந்து நமக்கு new plantlets வந்து arise ஆகுது. So when the nodes come in contact with the damp soil or water, they produce roots and new plants. So இந்த nodes பார்த்தீங்கன்னா come in contact with the damp soil, அதாவது ஈரமா இருக்கக்கூடிய மண்லையோ இல்லை வாட்டர்லையோ நம்ம வச்சோம் அப்படின்னா they produce roots. Okay. Similarly, adventitious buds arise from the notches present at margin of leaves of bryophyllum. நீங்க bryophyllத்தை வந்து நீங்க அதே போல வந்து moist soil நீங்க போட்டீங்க அப்படின்னா adventitious buds வந்துட்டு அந்த நாட்ச்ல இருந்து ஆக்சுவலா அரைஸ் ஆகும். அந்த நாட்ச் அப்படிங்கிறது இந்த இலையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்ஜின்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு குழி மாதிரி இருக்கும், அந்த நாட்ச் நம்ம சொல்லுவோம். அதுல இருந்து பார்த்தீங்கன்னா நியூ பிளான்ட் வந்து அரைஸ் ஆகும். Similarly, adventitious buds arise from the notches present at margin of leaves of bryophyllum. So this ability is fully exploited by gardeners and farmers for commercial propagation of such plants. So இந்த எபிலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்டனர்ஸும் ஃபார்மர்ஸும் வந்துட்டு நிறைய கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்காக வந்துட்டு அவங்க நிறைய யூஸ் பண்ணுறாங்க இதை. It is interesting to note that asexual reproduction is the common method of reproduction in organisms that have a relatively simple organization. அப்போ வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் இது நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இல்லை ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது காமன் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். எந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அவங்களுடைய ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏசெக்சுவல் ஆர் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது காமன் மெத்தடாக இருக்குது. Like algae and fungi, and that they shift asexual method of reproduction just before the onset of adverse condition. அப்போ இந்த algae-வும் it is interesting to note that asexual reproduction is the common method of reproduction in organisms that have a relatively simple organization like algae and fungi, and that they have shifted to asexual method of our reproduction just before the onset of adverse condition. இப்போ வந்து சப்போஸ் கண்டிஷன் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா they go for asexual reproduction. ஸோ ஏதாவது கண்டிஷன் வந்து அட்வர்ஸாக இருக்குது இல்லை சூட்டபிளாக இல்லை அப்படின்னா they go for sexual reproduction. Find out how sexual reproduction enabled these organisms to survive during unfavorable condition. அப்போ இந்த மாதிரி அதாவது அட்வர்ஸ் கண்டிஷனில் இந்த ஆர்கானிசம் வந்துட்டு எப்படி வந்து செக்ஷுவலாக வந்துட்டு reproduce பண்றாங்கங்கிறது you have to find it out. So why is sexual reproduction favored under such condition? ஏன் வந்து sexual reproduction வந்துட்டு அப்போ வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபேவராக இருக்கு? Asexual as well as sexual modes of reproduction are exhibited by the higher plants. Higher plant பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஆக்சுவலாக asexual இருக்கு, sexual reproduction இருக்கு. On the other hand, only sexual mode of reproduction is present in most of the animals. Animals நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹையர் அனிமல்ஸில் வந்துட்டு ஒன்லி வந்து செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ நவ் வில் சி அபவுட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ் ஃபார்மேஷன் ஆஃப் த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் either by the same individual or by different individual of the opposite sex. இப்போ வந்து சம்டைம் பார்த்தீங்கன்னா ஒரே பிளான்ட்டோ அனிமலோ பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டை வந்து ரிலீஸ் பண்ணும், இல்லை வெவ்வேறு இண்டிவிஜுவலாக கூட இருக்கலாம். ஸோ தீஸ் கேமெட்ஸ் ஃபியூஸ் டு ஃபார்ம் த ஜைகோட் which develop to form the new organism. So இந்த ரெண்டு ஃபியூஷனில் அதாவது மேல் கேமெட்டு ஃபீமேல் கேமெட்டு ஃபியூஸ் ஆகும்போது ஜைகோட் டெவலப் ஆகுது. இந்த ஜைகோட் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக டெவலப்ஸ் இன்டு நியூ ஆர்கானிசம். ஸோ இட் இஸ் அன் எலாபரேட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஸ்லோ ப்ராசஸ் as compared to asexual reproduction. ஸோ நீங்கள் கம்பேர் பண்ண அதாவது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனையும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஃபாஸ்ட் சீக்கிரமாக வந்து நமக்கு நியூ ஆர்கானிசம் நமக்கு கிடைச்சிடும். பட் செக்ஷுவலில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ் தான், complex and slow process as compared to asexual reproduction. Because of the fusion of male and female gamete, sexual reproduction result in offspring that are not identical to the parents or amongst themselves. இங்க பார்த்தீங்கன்னா male and female gamete வந்துட்டு fusion ஆகிறதுனால கிடைக்கக்கூடிய ஆஃப்ஸ்ப்ரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிக்கலாக இருக்க மாட்டாங்க, பேரண்ட் மாதிரியே இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ a study of diverse organisms, plants, animals or fungi show that though they differ so greatly in external morphology, internal structure and physiology,
when it comes to sexual mode of reproduction, surprisingly they share similar pattern. இப்போ வந்துட்டு நம்ம பிளான்ட்டாக இருக்கட்டும், இல்லை அனிமல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபஞ்சியாக இருக்கட்டும், அவங்களுக்கு மார்ஃபலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்போதில் actually they share similar pattern தான். So let us first discuss what feature are common to these diverse organisms. So நம்ம first வந்துட்டு இந்த diverse organismத்தில் என்ன common features இருக்கு நம்ம பார்க்கலாம். All organisms have to reach a certain stage of growth and maturity in their life before they can reproduce sexually. இப்போ sexual reproduction போகிறதுக்கு முன்னாடி அந்த organism பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத்தை வந்து அட்டைன் பண்ணணும். அதே போல் மெச்சூரிட்டி வந்துட்டு அவங்க அடைஞ்சால் மட்டும்தான் இந்த கேமெட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு நடக்கும். The period of growth is called juvenile phase. It is known as vegetative phase in plants. So this phase is of variable duration in different organisms. நம்ம இந்த பீரியட் என்ன சொல்ல மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க ஃபேஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நம்ம ஜுவனைல் ஃபேஸ் நம்ம சொல்கிறோம். It is known as vegetative phase in plant. Plantல நம்ம என்ன சொல்கிறோம்னா vegetative phase நம்ம சொல்கிறோம். So this phase is of variable duration. இந்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் டிஃபர் ஆகுது. அதாவது இந்த மெச்சூரிட்டி அடையிறதுக்கான பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிஃப்ரெண்ட் ஆர்கானிசத்துக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பீரியட் ஆஃப் இந்த டியூரேஷன் இருக்குது. இந்த எண்ட் ஆஃப் ஜுவனைல் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ் which mark the beginning of the reproductive phase can be seen easily in the higher plants when they come to flower. So இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஜுவனைல் பீரியடோ இல்லை வெஜிடேட்டிவ் பீரியடோ எண்ட் ஆகுது அப்படிங்கிறத ஸோ we can அது ஃப்ளவர் ஆகும். இப்போ பிளான்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜ் வந்து வந்துடும். ஸோ ஃப்ளவர்ஸ் வந்து they start to form. So how long does it take for marigold, rice, wheat, coconut, mango plants to come to flower? So இந்த marigold ஆகட்டும், ரைஸாக இருக்கட்டும், wheat, coconut, mangoலாம் இந்த பூக்கள் வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும். In some plants where flowering occurs more than once, what would you call the interflowering period? Juvenile or mature? இப்போ வந்துட்டு ஒரு சில பிளான்ட்ல நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா where flowering occurs more than once, இப்போ வந்துட்டு அது நிறைய வாட்டி வந்து இந்த போல் வந்து ஃப்ளார்ஸ் ஃபார்ம் பண்ணுற பிளான்ஸ் இருக்குது. அதை நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது இன்டர் ஃப்ளவரிங் பீரியடை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஜுவனைல் பீரியடா இல்லை மெச்சூர் பீரியடா? ஸோ திஸ் இஸ் அ கொஸ்டின் மார்க். ஸோ அப்சர்வ் எ ஃபியூ ட்ரீஸ் இன் யுவர் ஏரியா. டூ தே ஃப்ளவர் டியூரிங் த சேம் மந்த் இயர் ஆஃப்டர் இயர்? ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா சேம் டைமில் வந்து இந்த ஃப்ளவரிங் வந்து நடக்குதா சில ட்ரீஸில்? Why do you think the availability of fruits like mango, apple, jackfruit, etc. in seasonal? இப்போ சில ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீசனல் தான். மேங்கோலாம் பார்த்தீங்கன்னா சம்மரில் தான் நமக்கு கிடைக்கும். அதே போல் ஜாக் ஃப்ரூட்டும் அப்படி தான். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா சீசன் தான், வின்டர் சீசனில் நமக்கு ஆப்பிளும் கிடைக்குது. ஸோ ஏன் இந்த மாதிரி நடக்குது நமக்கு? Are there some plants that flower throughout the year and some others that show seasonal flowering? சில பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரூஅவுட் இயர் வந்து பூத்துட்டே இருக்கும். சில பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சீசனல் தான் அவங்க வந்து ஃப்ளவரிங் வந்து நடக்குது. Plants, the annual and the biennial types show clear-cut vegetative, reproductive and senescent phases. But in the perennial species, it is very difficult to clearly define these phases. Perennial அப்படி எடுத்துக்கிட்டிங்க, அதாவது the annual and biennial type. அதாவது annualனா ஒரு வருஷம் மட்டும்தான் அந்த பிளான்ட் இருக்கும், biennialனா 2 வருஷம் இருந்துட்டு the plant will die. They show clear-cut vegetative, reproductive and senescent phases வந்து நம்ம கிளியராக நம்மளால பார்க்க முடியாது. எது வந்து வெஜிடேட்டிவ் ஃபேஸ், எது வந்து ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் நம்ம பார்க்க முடியும், எது வந்து செனசன்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக வந்துட்டு டிஃபைன் பண்ண முடியும். பட் இந்த பெரனியல் ஸ்பீஷிஸ் இது வந்து பல ஆண்டு காலம் வாழும். பெரனியல் ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறது நிறைய வருஷங்கள் வந்து இந்த பிளான்ட் வந்து இருக்கும். அங்கே நம்ம எப்படி வந்துட்டு இது நம்ம வந்து இந்த ஃபேஸ் நம்ம எப்படி நம்ம பார்க்கறது? A few plants exhibit unusual flowering phenomenon. சில பிளான்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா they show unusual flowering phenomenon நம்மளால பார்க்க முடியும். Some of them such as bamboo species flower only once in their lifetime. இந்த பேம்பூலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க லைஃப் டைமில் ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் இந்த ஃப்ளவரிங் அப்படிங்கிறது நடக்கும். ஜென்ரலி ஆஃப்டர் 50 to 100 years, 50லேருந்து 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த பிளான்ட் பேம்பூவே பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ளவர் வந்து கொடுக்கும். produce large number of fruits and die. So இந்த மாதிரி நிறைய பூ கொடுத்துட்டு they will die. Another plant, Strobilanthes kunthiana, நீலக்குறிஞ்சி பூக்கள் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த Strobilanthes kunthiana நீலக்குறிஞ்சி flowers once in 12 years. 12 years ஒரு காதா வந்துட்டு இது வந்து பூக்கள் வந்து இதில் வரும். As many of you would know, this plant flowered during September, October 2006. 2006ல பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் பீரியட்ல இந்த ஃப்ளவரிங் வந்து நடந்துச்சு. It's a mass flowering transformed large tracts of hilly areas in Kerala, Karnataka and Tamil Nadu into blue stretches and attracted a large number of tourists.
ஸோ இந்த மாதிரி ஃப்ளவரிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹில்லி ஏரியா எங்கேருந்து கேரளாவில், அதாவது இடுக்கி, மூணாறுலாம் வந்துட்டு இந்த ஃப்ளவரிங் நிறையா நடக்கும். அதே போல் கர்நாடகாவில், தமிழ்நாடு, கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ் வந்து இந்த குறிஞ்சி வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த டைம் வந்து இட் அட்ராக்ட்ஸ் விசிட், டூரிஸ்டரையும் வந்துட்டு இது வந்து அட்ராக்ட் பண்ணுது. ஸோ ஓகே. So in animal, the juvenile phase is followed by morphological and physiological changes prior to active reproductive behavior. So the reproductive phase is also variable duration in different organism. Animalல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய, அதாவது மார்ஃபலாஜிக்கலாகவும் ஃபிசியலாஜிக்கலும் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் வந்து நடக்குது. அதாவது அவங்க ஆக்டிவாக ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய வந்து உடல் ரீதியாகவும் அவங்களுடைய ஆர்கன்லேயும், அதாவது ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் வந்து நிறைய நடக்குது. So can you list the changes seen in human being that are indicative of reproductive maturity? So among animal, for example birds, do they lay eggs all through the year? இப்போ நம்ம அனிமல் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து ஆல் த்ரூ த இயர் வந்து ஆர் தே லே எக்ஸ், அவங்க வந்து லெக்ஸ் வந்து லே பண்ணிகிட்டே இருக்காங்களா? ஆர் இஸ் இட் சீசனல் ஃபினாமினா? அது வந்து இல்லை சீசனலா? வாட் அபவுட் அதர் அனிமல்ஸ் லைக் ஃப்ராக்ஸ் அண்ட் லிசார்ட்? மற்ற அனிமல்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க? ஃப்ராக்ஸ் ஆகட்டும், லிசார்ட் ஆகட்டும். ஸோ யூ வில் நோட்டீஸ் தட் பேர்ட்ஸ் லிவிங் இன் நேச்சர் லே எக்ஸ் ஒன்லி சீசனலி. தென் நேச்சுரலாக இருக்கிற பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீசனலாக தான் வந்து எக் லே பண்ணுவாங்க. ஹவவர் பேர்ட்ஸ் இன் கேப்டிவிட்டி ஆஸ் இன் பால்ட்ரி ஃபார்ம், அதாவது நம்ம பால்ட்ரியில் நமக்கு தெரியும், இப்போ வந்து ஹென்ஸ்லாம் வந்துட்டு பால்ட்ரியில் வருது. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா கேன் பி மேட் டு லே எக்ஸ் த்ரூ அவுட் த இயர். ஸோ அவங்க வந்துட்டு இயர் முழுக்க வந்து எக் லே பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க தே கேன் பி மேட். ஓகேவா? ஸோ இன் திஸ் கேஸ் லேயிங் எக்ஸ் இஸ் நாட் ரிலேட்டட் டு ரீப்ரொடக்ஷன் பட் இஸ் கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஃபார் ஹியூமன் வெல்ஃபேர். அப்போ லேயிங் எக்ஸ் தான் வந்துட்டு, லேயிங் எக்ஸ் அப்படிங்கிறது ரிலேட்டட் டு ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது, அது வந்து கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகே. ஸோ the female of placental mammal exhibit cyclical changes in the activities of ovary and accessory duct as well as hormones during the reproductive phase. இப்போ ஃபீமேல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிளசன்டல் மேமல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா they exhibit cyclical change நடந்துகிட்டே இருக்கும். அதாவது ஓவரிஸ் வந்துட்டு in the activity of ovary and accessory duct as well as hormone during the reproductive phase. அந்த ஹார்மோனில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும், ஓவரிஸில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். In non-primate mammals like cows, sheep, rats, deer, dogs, tiger, etc., such as cyclical changes during reproduction are called estrous cycle நம்ம சொல்லுவோம். அதாவது non-primate ஷீப் ஆகட்டும், இல்லை கவுஸ் ஆகட்டும், ரேட் நீங்கள் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சைக்கிளிக்கல் சேஞ்ச் இருக்கு இல்லையா, நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஈஸ்ட்ரஸ் சைக்கிள் நம்ம சொல்கிறோம். வேர் ஆஸ் இன் ப்ரைமேட் monkeys, apes and humans நம்ம வந்து menstrual cycle நம்ம சொல்கிறோம். Many mammal, especially those living in natural wild content exhibit such a cycle. Many mammal, especially those living in natural wild condition, exhibit such cycles only during favorable seasons in their reproductive phase and are therefore called seasonal breeder. இப்போ நிறைய mammals நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சைக்கிளிக்கல் சேஞ்ச் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இது வந்துட்டு ஃபேவரபிள் சீசனில் மட்டும்தான் நடக்கும். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இவங்க சீசனல் breeders நம்ம சொல்கிறோம். Many other mammals are reproductively active throughout their reproductive phase and hence are called continuous breeder. இப்போ நிறைய மேமல் பார்த்தீங்கன்னா throughout the year வந்து அவங்க ஆக்டிவாகவே இருப்பாங்க. இவங்களை என்ன சொல்கிறோன்னா continuous breeders நம்ம சொல்கிறோம். So that we all grow old is something that we recognize. That we all grow old is something that we recognize. But what is meant by growing old? அப்போ growing old na என்ன? The end of reproductive phase can be considered as one of the parameter of senescence or old age. Reproductive phase வந்து end ஆகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒன் ஆஃப் த பேராமீட்டர், அதாவது நம்ம ஓல்ட் ஆகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பேராமீட்டர். There are concomitant change in the body like slowing of metabolism during this last phase of lifespan. Old age ultimately leads to death. Okay. In both plants and animal, hormones are responsible for the transition between the three phases. In plant இருக்கட்டும் அனிமலாக இருக்கட்டும் ஹார்மோன்ஸாக தான் இதுக்கு வந்து இந்த டிரான்சிஷன் நடக்குது இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் வந்து யங்காக இருக்கும், அடல்ட் ஆகும், அப்புறம் ஓல்டு ஸ்டேஜ் வரும். இந்த ஸ்டேஜ்க்குலாம் வந்துட்டு ஹார்மோன்ஸ் தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. இன்டராக்ஷன் பிட்வீன் ஹார்மோன்ஸ் அண்ட் சர்டன் என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ரெகுலேட் த ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ் அண்ட் தி அசோசியேட்டட் பிஹேவியர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆர்கானிசம். Okay, events in sexual reproduction. So after attainment of maturity, all sexually reproducing organisms exhibit events and processes that have remarkable fundamental similarity, even though the structure associated with the sexual reproduction are indeed very different. ஒவ்வொரு ஆர்கானிசம் சரி,
after attaining maturity the sexual reproduce பண்ற ஆர்கானிசம் எல்லாமே வந்துட்டு the exhibit நிறைய ஈவெண்ட் வந்து எக்ஸிபிட் பண்ணுது. அதே போல ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. The events of sexual reproduction though elaborate and complex follow a regular sequence. ரொம்ப elaborate, அதாவது இந்த செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் அப்படிங்கிறது elaborate process and complex-ஆ இருந்தாலும் இது வந்து ஒரு ரெகுலர் சீக்வன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுது. Sexual reproduction is characterized by the fusion of fertilization of the male and female gamete. அப்போ sexual reproduction அப்படிங்கிறது எப்படி கேரக்டரைஸ் பண்றாங்க அப்படின்னா fusion of male and female gametes, the formation of zygote and embryogenesis. Formation of zygote form ஆகுது. For convenience these sequential events may be grouped into 3 distinct stages. நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக, அதாவது கன்வீனியன்ட்டுக்காக என்ன சொல்றோம் அப்படின்னா இதை 3 ஸ்டேஜா வந்து டிவைட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ஃபர்டிலைசேஷன், நெக்ஸ்ட் வந்து ஃபர்டிலைசேஷன் அண்ட் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட். அதாவது ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடி வந்து என்ன மாதிரி ஈவெண்ட்லாம் நடக்குது, ஃபர்டிலைசேஷனில் வந்து என்ன ப்ராசஸ் நடக்குது, அண்ட் போஸ்ட் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் என்ன ஈவெண்ட்லாம் நடக்குதுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.